Welcome to Smart Learning channel. Today we can go to see multimedia production team. Okay, so the multimedia production teamல யார் யாரு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Okay, production manager, content specialist, script writer, text editor, multimedia architect, computer graphic artist, audio and video specialist, computer programmer, and final one is webmaster. Okay, first one, multimedia production team. Production manager அப்படிங்கிறவரு ஒரு ஃபிலிம்ல எப்படி டைரக்டர் இருப்பாரோ சேம் லைக் தட் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரும் அது மாதிரி தான். ஸோ ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன பண்றாருன்னு பாருங்க. த ரோல் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இஸ் டு டிஃபைன் அண்ட் கோஆர்டினேட் the production of the multimedia project in time and with full quality. Within a time குள்ள multimedia project complete பண்ணணும். Then அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னா ஹை குவாலிட்டி ஃபுல் குவாலிட்டியான ப்ராஜெக்ட் நமக்கு கொடுக்கணும் within a time குள்ள. That is the main role of the production manager. The second thing is production managerக்கு நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா expertise. The production manager should be an expertise in the technology, good at proposal writing, good communication skill and budget management skill. So இந்த skill எல்லாம் நமக்கு production managerக்கு கண்டிப்பா இருக்கணும். communication skill, budget management, ஒரு ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு நமக்கு எவ்வளவு ஓரலா நமக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ப்ரப்போசல் ரைட்டிங், அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி எண்ட் ஆகும், ஒரு ஓவராலா அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கறதெல்லாம் நமக்கு சொல்ல தெரியணும். ஸோ இதெல்லாம் ப்ரொடக்ஷன் மேனேஜரோட ஒரு roles and responsibilities. Okay, the second thing is content specialist. Content specialist is responsible for performing all research activities concerned with the proposed applications content. ஸோ இந்த கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான் என்ன பண்ணுவாருன்னா கதையை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சினிமால இப்போ கதையை ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு எப்படி சொல்றது அப்படிங்கிற அந்த அவங்களுக்கு எந்த சீன்ல ஹீரோஸ் வந்து எப்படி பேசணும், என்ன பண்ணணும், என்ன டைலாக்ஸ், ஸோ எவ்ரி திங் அவங்க தான் அந்த கதையை வந்து எடுத்துட்டு போவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் சீன்ல வந்து நார்மலா இருக்கும், தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி சீன், அதுக்கப்புறம் ஒரு ட்ராஜடி, ஸோ அதுக்கப்புறம் ஒரு லவ் சீன், ஸோ இந்த எந்த ஆர்டர்ல எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிசைட் பண்றது இந்த கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட். கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பர்ஃபார்மிங் all research activities concerned with the proposed applications content. Okay, so அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா script writer. The script writer visualize the concept in three-dimensional environments and if needs uses the virtual reality integration into the program. இப்போ இந்த சீன் எப்படி வந்து அமையணும், எந்த லொகேஷன்ல அமையணும், யாருக்கிட்ட பேசணும், ஸோ அதுக்கு ஏதாவது கிராபிக்ஸ் வைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத டிசைட் பண்றதுதான் ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் இந்த அதை வந்து யோசிப்பார். 3-dimensional என்விரான்மெண்ட்ல அவர் யோசிப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் எந்திரன் ஃபிலிம் எடுத்துக்கிறோம். ஸோ எந்திரன் ஃபிலிம்ல பார்த்தீங்கன்னா சில இடத்துல நிறைய ரோபோஸ் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபைட் பண்ற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அப்போ அந்த நிறைய ரோபோ இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி யூஸ் பண்ணி தான் அந்த ரோபோஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அது ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி தான் கிரியேட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அதை அந்த பார்ட்டை டிசைன் பண்ணி எந்த இடத்துல வரணும் அந்த பார்ட்டை, ஸோ முன்னாடியே வந்தா நல்லா இருக்காது, எந்த பார்ட்ல எந்த இடத்துல நமக்கு அந்த பார்ட் வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத டிசைட் பண்றது எல்லாமே இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஓகே, the next thing is text editor. Text editor means the content of a multimedia production always must flow logically and the text should always be structured and correct grammatically. நமக்கு சினிமால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததே நமக்கு ஒரு ஹெட்டிங் வரணும், அதாவது படம் டைட்டில் வரணும், அப்புறம் யார் நடிச்சாங்க, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த படம் சம்பந்தமான டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் எழுதுறதெல்லாம் யாரு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் தான். இவரு ஒரு கிராமட்டிக்கல் எரர் இல்லாம அந்த டெக்ஸ்ட் எந்தெந்த இடத்துல எல்லாம் வருதோ, எந்த இடத்துல எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நமக்கு கிரியேட் பண்ணணுமோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சராகவும் ஒரு கிராமட்டிக்கல் எரர் இல்லாமலையும் எழுதுறது இவரோட ரோல்.
role. Okay, roles and responsibilities. Okay, so multimedia production சம்பந்தமான content எல்லாமே logical சம்பந்தமான டெக்ஸ்ட் எல்லாமே இவரு தான் எழுதுவாரு. அது கிராமட்டிக்கல் எரர் இல்லாம பாத்துக்குவாரு. அந்த எரர் ஏதாவது இருந்ததுனாலும் அதை ரெக்டிஃபை பண்ணுவாரு. Then multimedia architect. The multimedia architect integrates all the multimedia building blocks like graphics, text, audio, music, video, photos, and animation by using an authorizing software. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நியூஸ் சேனல் வந்து பார்க்குறீங்க. நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா யூ டேக் இட் ஒன் லோக்கல் நியூஸ் ஏதாவது ஒரு தமிழ் நியூஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது சன் டிவி எப்படின்னு எடுக்கிறீங்கன்னா சன் டிவி நியூஸ் சேனலில் வீடியோ நியூஸ் எடுக்கிறத மட்டும்தான் வீடியோஸ் எடுப்பாங்க. வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த டிவியோட சிம்பிள், தென் அதுக்கு பின்னாடியே நமக்கு ஸ்க்ரோலிங் நியூஸ் எல்லாம் நமக்கு வரணும். ஸோ அதையெல்லாம் அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த வீடியோவில் சம் கிராஃபிக்ஸு, ஆடியோ, வீடியோ, வேற ஏதாவது ஃபோட்டோ, அனிமேஷன் இதெல்லாம் நமக்கு செட் பண்ணுறதுக்கு இந்த மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் வந்து நமக்கு தேவை. அவங்க ஒரு சாஃப்ட்வேர் வச்சு இதையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுவாங்க. தென் computer graphic artist. Computer graphic artist deals with the graphic elements of the program like backgrounds, bullets, buttons, pictures, editing, 3D objects, animation and logos. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாகுபலி எடுத்துக்கோங்க. பாகுபலியில் ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி இருக்கும். அவங்க ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த கவசம் எல்லாம் போட்டுக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். பட் ஆக்சுவலி அவங்க அந்த மாதிரிலாம் வியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நார்மலாக ஒரு கிரீன் கலர் பனியன் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதை இந்த கிராஃபிக் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போரில் எப்படி இருப்பாங்களோ அந்த காஸ்டியூம்ஸ்க்கு தகுந்த மாதிரி கிராஃபிக்ஸ் எல்லாம் அவர் கிரியேட் பண்ணிடுவார். அதே மாதிரி பேக்ரவுண்ட் செட்டப்ஸ், போர்லாம் நடக்குதுன்னா ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இல்லை ஒரு நார்மலான இடத்துல நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்டு அந்த சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த கிராஃபிக் ஆர்டிஸ்ட் வந்து செட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ஸ், புல்லட்ஸு, பட்டன்ஸ், பிக்சர்ஸ் ஏதாவது எடிட் பண்ணுறது, 3D ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, அனிமேஷன்ஸு, லோகோஸு இதெல்லாம் செட் பண்ணுறது இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக் ஆர்டிஸ்டோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆடியோ அண்ட் வீடியோ ஸ்பெஷலிஸ்ட். ஆடியோ அண்ட் வீடியோ ஸ்பெஷலிஸ்ட் உங்களுக்கே தெரியும். அவங்க ரெக்கார்ட் பண்ணுறது, ரெக்கார்டிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது எடிட்டிங் பண்ணுறது, அதை டிஜிட்டலைஸ்ட் பண்ணுறது, இதுதான் ஆடியோ வீடியோ ஸ்பெஷலிஸ்டோட வேலை. எக்ஸாம்பிள் சொல்லலாம் மியூசிக் டைரக்டர் தான் இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது ஆடியோ வீடியோ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு. ஓகே, ஆடியோ அண்ட் வீடியோ ஸ்பெஷலிஸ்ட் ஆர் நீடட் ஃபார் டீலிங் வித் த நேரேஷன் அண்ட் டிஜிட்டலைசிங் videos to be added in a multimedia presentation. Multimedia presentationக்கு digitalized videos and audios வந்து செட் பண்ணுவாங்க. அது மாதிரி எடிட் பண்ணுறதும், சவுண்ட் எடிட் பண்ணுறது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து வைக்கிறது. ஸோ இது எல்லாமே இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அடுத்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். The computer programmer writes the lines of code or script in the appropriate language. நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு சம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. PHP, ஜாவா ஸ்கிரிப்ட், விபி ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நார்மல் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. C++, ஜாவா இந்த மாதிரி ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணணுமா, என்னது கிரியேட் பண்ணணும், சாஃப்ட்வேர் நார்மல் சாஃப்ட்வேரா, அதை பொறுத்து இந்த கோடிங்கையோ அந்த ஸ்கிரிப்டையோ யார் டெவலப் பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் யார் டெவலப் பண்ணுவாங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் தான் டெவலப் பண்ணுவாங்க. தீஸ் ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ்வலி டெவலப்ஸ் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். இது எப்படி டெவலப் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வச்சு தான் டெவலப் பண்ணுவார். developing the software to give the size and the shape of a video window and controlling peripherals and so on. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோம்னா அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவோட சைஸ் எப்படி இருக்கணும், லோகோ எந்த இடத்துல வரணும், அந்த லோகோவோட சைஸ் எங்கே இருக்கணும், ஃபோட்டோஸ் எங்கே வரணும், கண்டென்ட் எங்கே வரணும் அப்படிங்கிறது எவ்ரிதிங் யார் வந்து டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் தான் டெவலப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து webmaster. Finally, webmaster. The responsibility of the webmaster is to create and maintain an internet web pages. Okay, they convert a multimedia presentation into a web page. Final multimedia product is ready for consultation is a joint effort of the entire team. The responsibilities of webmaster என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வெப்பேஜ் அதாவது இன்டர்நெட்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு கேம்ஸ் வந்து நீங்க டெவலப் பண்றீங்க அப்படின்னா அதை இன்டர்நெட்ல நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். இல்லை சிடி ஆர் டிவிடியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த 2 வேல தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை வந்து டெலிவர் பண்ண முடியும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ அந்த வெப்பேஜ் வந்து நம்ம இன்டர்நெட்ல போடுறோம் பார்த்தீங்களா, அந்த இன்டர்நெட்ல போடுறப்ப சர்டன் டைம் அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும் அந்த வெப்பேஜை. அந்த மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற வேலையை யார் பண்ணுவாங்கன்னா இந்த வெப் மாஸ்டர் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. வெப்பேஜஸ் எல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா வெப் மாஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி மல்டிமீடியா ப்ரெசன்டேஷன்ஸ், they converts the multimedia presentation into a web page. இந்த மல்டிமீடியா ப்ராஜெக்டை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வெப் பேஜுக்கு கன்வெர்ட் பண்றதும் யாருன்னா வெப்மாஸ்டரோட ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். The final multimedia product is ready for consultation is a joint effort of the team. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த வெப்மாஸ்டருக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ப்ராடக்ட் வந்து ரெடி ஆயிரும். அந்த ப்ராடக்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மார்க்கெட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து சேல் பண்ணுவாங்க. அதர்வைஸ் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஒரு மல்டிமீடியா ப்ராஜெக்ட்டுங்கிறது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கேமாக இருக்கலாம், ஒரு வீடியோ கேமாக மொபைல் கேமாக வந்து நமக்கு இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டீம் வச்சு தான் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீமில் இருக்கிற மெம்பர்ஸோட ஒவ்வொரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.